யோ கேமர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு அயன் ஹார்வெஸ்ட். இன்னைக்கான வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரைரன் ஃபார்ம் கட்ட போகிறோம். நல்ல ஒரு ட்ரைரன் ஃபார்ம் 1 ஹவருக்கு 100 ட்ரைரன்ஸ் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஈஸியான மெட்டீரியல்ஸ் தான். ஒரு 1.5 ஹவர்ஸே நாங்கள் முடிச்சிருப்போம். மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ட்ரவுன் ஸ்பான் ஆகிற இடமா இந்த உள்ளே இருக்கிற ஓஷனில் வந்து ஒரு இடம் பார்த்துட்டு, அங்கே நீங்கள் இங்கே பிளாக் போட்டு நீங்கள் லேடர் போட்டாலும் சரி தான். நாங்கள் வாட்டர் எலிவேட்டர் பண்ணியிருக்கோம் டக்குன்னு மேலே போகிறதுக்கு. நீங்கள் போய் லேடரு இல்லை ஸ்கேஃப் ஹோல்டிங் கூட போட்டுக்கலாம். போட்டு இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். அடுத்து இப்போது 108 வருதான்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு 108 வந்துருச்சுன்னா, அடுத்து நீங்கள் இங்கே நம்ம ஏற்கனவே வாட்டர் எலிவேட்டர் போகிறதுனால ஒரு பிளாக் வச்சா போதும். இல்லைன்னா நீங்கள் 2 பிளாக் வைக்கணும். இந்த மாதிரி எல்லா சைடும் ஒரு பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. காட்டுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த இதை அப்படியே அடைச்சி விட்ருங்க. இப்படி அடைச்சி விட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். என்னடா அவன் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்காதீங்க. என்னடா வீடியோ வெளியில இருக்கும்போது போயிடுச்சு அப்படியே கேட்காதீங்க. கட் ஆயிடுச்சா? என்ன கேள்வி கேட்குறான் பாருங்க. கட் ஆயிடுச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இவனாலதான் கட் ஆயிடுச்சு, ஒன்றும் தப்பா நடந்துக்காதீங்க. அதெல்லாம் அப்படித்தான் நடக்கும். சரி, உங்களுக்கு அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாமா? இதை ஃபுல்லாக அடைச்சிக்கோங்க. அடைச்சிட்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா? இப்படி வந்த உடனே உங்களுக்கு ரைட் சைடில் வந்துட்டு இப்படி ஒரு பிளாக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்க பின்னாடி அங்க அந்த சைடு பிளாக் வரக்கூடாதுங்க. இந்த சைடு இருக்கிற பிளாக்கை இப்படி உடச்சு விட்டுக்கோங்க. உடச்சு விட்டு இதுக்கான பிளாக்கையும் சேர்த்து இதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கதான் எங்களுக்கு வாசல் இருக்கு. அந்த சைடு தான் என்ட்ரன்ஸ். அதனால இந்த சைடு ஆப்போசிட் பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க 2 பிளாக். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த ஒரு பிளாக் தள்ளி இப்படி இங்க வச்சுக்கோங்க. செஸ்ட் வச்சிட்டீங்களா? அடுத்து ஒரு ஆப்பர் எடுத்து அதுக்கு பின்னாடி இப்படி வந்து இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஸ்லாப் இப்படி வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த இப்படி வச்சுக்கோங்க. இந்த சைட்ல ஃபுல்லா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி நீங்க 2 பிளாக் இப்படி ஹைட் ஏத்துங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பிளாக் நீங்க பிளேஸ் பண்ணிட்டு அங்க அதுக்கு சைட்ல நீங்க இப்படி கிளாஸ் பெயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. தப்பா வச்சிட்டேன். வேஸ்டட் மூமெண்ட், கண்டுக்காதீங்க. இப்படி வச்சிட்டீங்களா? வச்சுட்டு இந்த டெம்பரவரி பிளாக் உடச்சு விட்டுக்கோங்க. மேலேயும் அது கவர் ஆகுற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, பிளாக் எடுத்துட்டு இந்த கிளாஸ் மேல கரெக்டா இந்த 2வது ஆக்சஸ் வந்து 125 இருக்கிற வரைக்கும் போய்க்கோங்க. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு சைன் போர்ட் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னீங்கன்னா, இன்னும் ஒரு 5 பிளாக் போகணும். இப்படி 1 2 3 4 5 அந்த மாதிரி எல்லா சைடும் அடைச்சுக்கோங்க. 5 பிளாக் அடைச்சோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க இப்படி தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் இப்போ இன்னும் ஒரு 5 பிளாக் போகணும். 1 2 3 4 5 இதே மாதிரி 5 பிளாக் வந்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, ஒரு 6 பிளாக்ஸ் இப்படி எல்லா சைடும் இப்படி பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 6 பிளாக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 டோட்டலாக 7 பிளாக். அந்த பிளாக்கோட சேர்த்து பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த பிளாக் ஃபுல்லாக அடைச்சு விட்டுக்கோங்க. அடைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு டெம்பரவரி பிளாக் போட்டு அதுக்கு மேலே இப்படி ஒரு பிளாக் வச்சுட்டு அதை உடச்சு விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பார்டர் மாதிரி போடணும். சைடில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டரை பார்த்துக்குவோம். சென்டரை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா கரெக்டாக அந்த சென்டருக்கு இங்கே வந்து ஒரு 6 பிளாக்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 6 பிளாக் இதே மாதிரி எல்லா சைடும் போடணும். போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதை என்ன பண்ண போறீங்கன்னா எல்லா சைடும் இருக்கிறது அப்படியே ஜாயின் பண்ண போறீங்க. பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவுட்லைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதான் உங்களுக்கு என்ன என்ன எழவி அது புரியும். வேஸ்டட் கைஸ். இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இருக்காதீங்க தயவு செய்து. நான் நல்லபடியாக விளையாடுங்க சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. பிளாக்கை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டுக்கிட்டீங்களா. போட்டுட்டு இப்போ நான் ஒரு டெம்பரவரி பிளாக் இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு ஒரு பார்டர் மாதிரி நம்ம அப்போ போட்ட மாதிரி இப்படி அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் போட்டதுக்கப்புறம் பார்டர் போட்டுக்கிட்டு அங்கே வந்து ஃபுல்லாக இப்படி மேலே இப்படி ஸ்டியர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தப்பாக வச்சிட்டேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மேலே ஏறி இப்படி இப்படி பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இந்த பிளாக் இப்படி இது சுற்றி இருக்கிற பிளாக் எல்லாத்தையும் உடச்சு விட்டுக்கோங்க. அப்படி உடச்சு விட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இப்படி ஃபுல்லாக அடைச்சி விட்டுக்கோங்க. அடைச்சி விட்டீங்களா. இப்போ காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா இங்கே ஸ்டியர்ஸ் இருக்குல்ல அதை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா பிளாக் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டீங்களா. ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இந்த மாதிரி இப்படி மேலே ஃப்ரண்ட் கேட் வச்சுட்டு அந்த 2 பிளாக்கை உடச்சி விட்டுக்கோங்க. சொல்ல மாட்டேன். இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு முடிஞ்சால் சைடில் நீங்கள் ஒரு இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் செஞ்சுக்கோங்க. அப்போ சொல்ல மாட்டேன்ட்டேன். நிறைய பேர் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அது தப்பு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. இப்போ கூட ஒரு 21 சப்ஸ்கிரைபர்லேயே இருக்குது. கடைசியாக நம்ம அயன் ஃபார்ம் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா யூஸ் போச்சு. அதுக்கப்புறம் ரைட் ஃபார்ம் கூட ஒரு 100 வியூஸ் கிட்ட தான் போச்சு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நல்ல ஒரு பெரிய மைன்கிராஃப்ட் யூடியூபராக வரணும். அந்த ஆசையை நீங்கள் தான் நிறைவேற்றணும். சரி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு இடம் விடாம இந்த சைடு ஃபுல்லாக ஊற்ற போகிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஒரு பிளாக் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் ஊற்றணும். அதுக்காக தான் உங்களுக்கு வாட்டர் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன். இப்போ ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய வேலை தான். நம்ம அதை நீங்கள் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா ஒர்த்து. இப்படி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த கார்னருக்கு வந்துக்கோங்க. கார்னருக்கு வந்துட்டு 1 2 3 4 இந்த மாதிரி 4 பிளாக் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்க அவனை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. அவனை எந்த பிளாக்ல போட்டு வச்சிருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. போயிட்டு உங்களுக்கு பிளாக் குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து என்ன பண்ண போறீங்கன்னா இப்படி லீஃபை வச்சு எந்த லீஃப் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த லீஃபை வச்சு இப்படி ஒரு அவுட்லைன் மாதிரி எல்லா பில்லரையும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டீங்களா. அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ண போறீங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் இந்த கார்னரில் பிளாக் இருக்கும்ல அதுக்கு பதிலாகவும் லீஃப் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா அவ்வளோதான்டா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போதான் மெயின் வேலையே. இப்போ ஒரு 7 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க. 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி எல்லா கார்னர்லையும் நீங்கள் இப்போ பண்ணிட்டு அந்த சைடு அப்படி போட்டிருப்போமா 7 பிளாக். இப்போ இந்த சைடு இப்படி போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 சைட் போட்டிங்களா. இப்போ அவன் போடுறான் பாருங்க.
அதே மாதிரி எல்லா சைடு இப்படி போட்டுக்கோங்க. எப்படின்னு கொஞ்சம் பெரிய வீடியோன்னு நினைக்கிறேன்டா. ஒரு 10 நிமிஷம் மேல இப்பயே வந்துடுச்சு. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓ, ஃபில் பண்றியா? அங்கேயே ஆ ஈஸியா இருக்கிறதுக்காக. இதான அந்த 7 பாக் 1 2 3 4 5 6 7. 8 வாரம் ஸ்லோவா இருக்கு. உட்காந்தே போட்டுறேன். டேய், அங்கங்க ஓட்ட ஓட்டையா வருதுடா விபின். ஏதோ அடிக்குது. ட்ரோன்டா? ட்ரவுன்டா. எனக்கு லீஃப் காலி ஆயிடுச்சு எனக்கும். டெலிபோர்ட் பண்றா. டென்ஷன் ஏத்துதுடா இந்த நெட். வந்துட்டேன். லீஃப் தான். இல்லம்மா. ஓடுறமா. டா, நீ தான் எனக்கு கூப்பிட்டியே. நான் எங்கடா கூப்பிட்டேன்? கூப்பிட்டதுனால தான் ஆன்னு சொன்னேன். ஆன்னு சொன்னியா? எனக்கு லீஃப் காலிடா. பா தரேன். இந்த 4 ஸ்டாக் பத்தலையாடா? அப்படி பத்தல. மறுபடியும் வந்துட்டேன். ஒரு லாஸ்ட் ஸ்டாக்டா என்கிட்ட இருக்கிறது. என்கிட்ட தான் இருக்கு. என்கிட்டயும் ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்கு முதல்ல இப்பவே. அதுலயும் மிஸ்டேக்லாம் வருது. அவ்வளோதானா? சுத்தி கவர் பண்ணியாச்சா? பண்ணியாச்சரா? ம். தீந்துருச்சுடா. ஓகே, நீதான் விடு போடணும். பரவாயில்ல. நீதான் போடணும். அப்படிங்களா? அவ்வளோதான். கடைசி ஒண்ணே ஒன்று தான் என்கிட்ட இருந்திருக்கு. அவ்வளோதான் ஆகாஷ், கீழே போய் டெஸ்ட் பண்ணுவோமா? ம்.
இல்லடா டார்ச் வைக்கணும் கீழே போய். வச்சாச்சு நான் டார்ச். கீழே எப்படி போறது? ஜம்ப் பண்ணி வருது தண்ணியில. ஐ பிலீவ் இன் மை I believe I can fly. டார்ச் இருக்காடா? டார்ச் நான் ஆல்ரெடி மேல வச்சிட்டேன்டா. இங்கே வைக்கணும்டா, இங்க ரொம்ப இருட்டா இருக்கு. வச்சுக்கிறேன். ஓகே. ம். இன்னும் வேலை முடியல, இருக்கு. அவ்வளவுதானா? வேலை முடிஞ்சா அப்படின்னு கேட்கல. இப்போ ஒரு 15 பிளாக் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும். 1 2 3 4. தயவு செய்து என்ன மாதிரி இருக்காதீங்க. எனக்கே என்ன நினைச்சா டென்ஷன் ஆகுது. ஓ வேஸ்டட் கைஸ். நீங்க வந்து உங்களுக்கு 15 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு காட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்த கொண்டா பாத்தீங்களா, ட்ரவுன் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்துல இங்க நீங்க கிளாஸ் பெயிண்ட்ஸ் வைக்க கூடாது, கிளாஸ் வச்சிருங்க. நான் வச்சதுனால இப்போ ஒரு குட்டி ட்ரோன் ஸ்பானா எங்களை அடிக்கச்சு. நீங்க நார்மல் கிளாஸ் வச்சுக்கோங்க. நான் கிளாஸ் இல்லைனால வச்சேன், நீங்க நார்மல் கிளாஸ் வச்சுக்கோங்க. 15 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த பிரிட்ஜில் டார்ச் வச்சுக்கோங்க. 15 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ண பிரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதான். நீங்க வந்து சங்க்ஸை வேணா நீங்க 4 சங்க்ஸ்ல வச்சுக்கோங்க பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. சிம்பிளா அழகான ஒரு ட்ரையல் ஃபார்ம் கட்டியிருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ். யூ திங்க் ஐ டிசர்வ் அ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், தென் டூ இட். அவ்வளோதான் இந்த வீடியோ. திஸ் இஸ் ஆகாஷ் அண்ட் விபின் சைனிங் ஆஃப். உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கும் வரை டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.